அனைவருக்கும் வணக்கம். Good evening to everyone. I am S. Pandiyarajan, Assistant Headmaster of a reputed school at Dindigul. நான் இந்த ஏவிஎன் ஹாஸ்பிட்டலில் என்னோட ஒய்ஃப் வாசுகி அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தேன். ஒரு 10 to 14 days ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் பிஜி சார் சொன்னாங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு கம்ப்ளைண்ட் ரொம்ப நாளாக இருக்குது, ஒரு 10-12 இயர்ஸாகவே இருக்குது. அலோபதியில் பார்த்தோம். எங்கள் ஃபேமிலியில் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. ஒய்ஃபோட அண்ணன் அண்ணி, இந்த அண்ணன் பசங்க 2 பேர் டாக்டரு, ஒய்ஃபோட தம்பி பையன் டாக்டர், நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க அலோபதியில். எல்லாருமே பார்த்தாங்க. ஆல் ஆஃப் சடன் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மழை டியூ டு ஹெவி ரெயின், ரொம்ப குளிர் இருந்தாலும் ஒரு 10 days தண்ணியிலே இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுனால அவங்களால நடக்கவே முடியல. திடீர்னு ஒரு நாள் தவழ்ந்து தான் போனாங்க. ஹாஸ்பிட்டலுக்கே கூப்பிட்டு போக முடியல. கஷ்டப்பட்டு தான் அலோபதி கூப்பிட்டு போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு. அவங்க சர்ஜரிக்கு முந்தைய ஸ்டேஜ், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அலோபதியில் சொன்னாங்க. நான் கொஞ்சம் இல்லை, நிறைய பயந்துட்டேன். அப்படி ஒய்ஃபை பார்த்ததே இல்லை. தவழ்ந்து போய் பாத்ரூம் போகிறதுக்குலாம் நான் 2-3 நாள் ஹெல்ப் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆனோடனே ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க, அவங்க ஒய்ஃபோட தங்கச்சி நல்ல 100 kg மேலே வெயிட் இருந்து இதே நீ கம்ப்ளைண்ட், இந்த 2 நீ அவங்களுக்கு சுத்தமாக இறுகிச்சு, ஸ்டிஃப் ஆயிடுச்சு, மூமெண்ட்டே இல்லை. நானுமே 3 years பேக் என்னோட ஒய்ஃபோட தம்பி இங்கே சரவணகுமார் இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி கேள்விப்பட்டு அவரே வந்திருக்கார் ட்ரீட்மெண்ட்டுக்கு. நாங்கள் 3 years பேக்கே பிளான் பண்ணோம், 2 பேருமே ஸ்டே பண்ணணும், பாடி வெயிட் ரெடியூஸ் பண்ணணும், இந்த நீ கம்ப்ளைண்ட்டுக்காக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறதுல கொரோனா ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சு. ப்ளஸ் என் பையனுக்கு அலையன்ஸ் பார்த்து மேரேஜ் பார்த்ததுனால சுத்தமாக இதை பற்றி நாங்கள் மறந்துட்டோம். அப்போ கொஞ்சம் கொரோனா டயத்தில் அந்த ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் மாறிச்சு. ஆல் ஆஃப் சடன் இந்த மாதிரி வந்த உடனே ஏவிஎன் ஏற்கனவே கேள்விப்பட்டது தான். எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, இங்கே போனால் நல்லாயிரும் அப்படின்னு ஏறக்குறைய ஒரு 10 பேர் ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு எல்லாமே சொன்னாங்க. சனிக்கிழமை காலையில் 6 மணிக்கு தான் எனக்கு தகவல் தெரியும். ஒரு அவசர வேலையாக என் பையனும் மதுரைக்கு வந்திருந்தான் சென்னையிலேருந்து. இந்த மாதிரி சொன்னேன் அவன்கிட்ட, அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. உடனே அவன் கூகுளில் சர்ச் பண்ணி நல்ல ஹாஸ்பிட்டலாக தான் இருக்குது, நம்ம உடனே அட்மிஷன் போட்டுடலாம் அப்படின்னு அன்றைக்கே மதுரையிலேருந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டரை பார்த்து ஒரு 12:30க்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கு, வந்துடுங்க அப்படின்னு எனக்கு சொன்னால். நானும் திண்டுக்கல்லேருந்து ஒரு 10:30க்கு சொன்னால் நான் கரெக்டாக வந்துட்டோம். 12:30 நான் கரெக்டாக 12:30க்கு அட்டன் பண்ணேன் டாக்டர். ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். நான் நிறைய டாக்டர்ஸ் பார்த்துருக்கேன், ஆர்த்தோ சேர்ந்து படித்த ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் இருக்காங்க டாக்டர்ஸு. இப்போ 12:30 அப்படின்போது நாங்கள் வரும்போதே 12:15 கரெக்டாக உள்ள என்ட்ராய் எல்லாம் அட்மிஷன் ஃபார்ம்லாம் என் பையன் ஃபில்அப் பண்ணி வச்சுருந்தா உட்கார வச்சாங்க. வெயிட் பார்த்தாங்க, கொரோனா டெஸ்ட் எடுத்துட்டு உடனே 12:30க்கெலாம் ஷார்ப்பாக டாக்டர் பார்த்தாரு. அந்த ஃபஸ்ட்டு வரை எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. டாக்டர் பேசணும். டாக்டரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஜூனியர் டாக்டர்ஸ் மோர் தென் 1 year எல்லா ஹிஸ்ட்ரியை கம்ப்ளீட்டாக கேட்டாங்க. என்னென்ன கம்ப்ளைண்ட் எப்போ எல்லாமே தெளிவாக கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் சீனியர் டாக்டர் பிஜியை பார்த்தோம். அவரும் எல்லா கம்ப்ளைண்ட்ஸையும் தெளிவாக என்ன ஏதுன்னு கேட்டு ஒரு 14 to 21 days கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்களே அந்த மூடில் தான் வந்தோம். அட்மிஷன் ஆனால் தான் சரி வரும் அப்படின்னு. நாங்கள் நடக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை வந்தோம். எங்கள் 2 பேருக்குமே கொரோனா டெஸ்ட் எடுத்தாங்க, ஐசோலேஷன் வச்சுருந்தாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக சாட்டர்டே ஃபுல்லாக ஐசோலேஷன் வச்சுட்டு எல்லாமே ப்ராப்பராக பண்ணாங்க. ஐசோலேஷன் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் டேவே சண்டேவே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட்டு வாட்டர் தெரப்பி கொடுத்தாங்க ஒரு 5 to 6 days. அதுலேயே பெயின் சடனாலாம் அவங்க ரெடியூஸ் பண்ணலை. நம்ம மாதிரி இன்னைக்கு மாத்திரை சாப்பிட்டு நாளைக்கு ஒரு 7 days ஆச்சு. டே பை டே தான் பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ஒரு டாக்டர் வராங்க, எப்படி இருக்குது என்ன அப்படின்னு கம்ப்ளீட்டாக விசாரிக்கிறாங்க திருப்பி பழையபடிக்கு. ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சோடனே திரும்ப வராங்க டாக்டர்ஸ். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு எப்படி இருக்குது, ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ வலி கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா, எந்த மாதிரி இருக்குது,
உள்ள இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள இப்போ வீக்கம், அந்த கெட்ட நீர் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அந்த நீ பெயின் உண்டான காரணங்கள் வந்து இதுதான் அப்படின்னு நிறைய ஃபேக்டர்ஸ் சொன்னாங்க. இப்போ மெயினாக 2 ஃபேக்டர்ஸ் அவங்களே காமிச்சாங்க. இந்த மாதிரி இங்கே தொட்டு பாருங்க, ஹீட்டாக இருக்கு, இந்த இடத்துல தொட்டு பாருங்க, இங்கே தொட்டு பாருங்க அப்படின்னு வித்தியாசமாக இந்த இடம் 2 நீயுமே அவங்களுக்கு ஹீட்டாக இருக்கு. அதுதான் இன்ஃப்ளமேஷன். ரொம்ப நமக்கு தெளிவாக சொல்லி இப்படிதான் ட்ரீட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே அந்த பெயினை குறைச்சிக்கிட்டே தான் வந்தாங்க. ஒரு நாள் கூட கூடல. என்ன ஸ்பெஷல்னா அந்த நம்ம கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக், இந்த மாதிரி பெயின் இருந்துச்சு, இப்படி குறைஞ்சிருக்கு, வேற வேற இங்கே வந்ததுக்கப்புறம் வேற மாதிரி பெயின் வந்திருக்கா, பின்னாடி பிடிச்சி இருக்குதா, ஸ்டிப்பா இருக்கா, கால் நடக்கும்போது சுடக்குன்னு சத்தம் வருதா, வேற என்ன அப்படின்னு ஒவ்வொன்றையும் கேட்டுட்டு டாக்டர்ஸ் வந்து கேட்டுட்டு அதை போய் சீனியர் டாக்டர்கிட்ட சொல்றாங்க. மறுநாள் டெய்லி வருவார் பிஜு சார் வந்து, அவருக்கு நல்லா ஃபுல்லாக விசாரிச்சுட்டு அவர் தான் சொல்லுவார் ட்ரீட்மெண்ட். அவங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருந்திருக்கு, இந்த மாதிரி அவங்க நாளைக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு. ஒரு நாளைக்கு 2 தடவை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம். நல்ல அந்த கவனிப்பு, அந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து நம்ம வந்து 100% வந்து குறையே சொல்ல முடியாது. அது மாதிரி தான் நீட்னஸ் ஆகட்டும், ரூம் கிளீனிங்கு, அவங்களுக்கு ரூமுக்கே ஃபுட்டு வந்துடும். எப்போனாலும் நம்ம நர்சிங் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு என்ன ஹெல்ப்னாலும் கேட்கலாம், எதுனாலும் சொல்லலாம். நல்லா அட்டன் பண்ணிடுறாங்க பேஷண்ட்டை. இன்னொரு ஸ்பெஷாலிட்டினா டாக்டர்ஸ்லேருந்து அந்த ஈவன் அந்த ஸ்வீப்பர்ஸ் வரைக்குமே எல்லாருமே வந்து முகத்தை வந்து காட்டவே மாட்டாங்க. நம்ம எது சொன்னாலும் சிடுன்னு விடவே மாட்டாங்க. அது இந்த ஹாஸ்பிட்டலோட ஸ்பெஷாலிட்டி. ரொம்ப ப்ளீஸிங்காக சிரிச்சுக்கிட்டே தான் நமக்கு ஒரு நல்ல அட்மாஸ்பியர் வரும். ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற அட்மாஸ்பியரோட இது ஒரு வீடு மாதிரி தான், வீட்டில் தங்கியிருந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்குலாம். அந்தளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. இங்கே கொடுத்த ட்ரீட்மெண்ட்டை பார்த்துட்டு நானே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஒன்றும் கம்ப்ளைண்ட் பெருசாக இல்லை, இருந்தாலும் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். பாடியில் இருக்கக்கூடிய கெட்ட நீர்லாம், அந்த ஆயில் ஒத்தனை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த ஹீட்டாக வச்சு உடம்புல கொடுக்கும்போது நமக்கே தெரியுது கெட்ட நீர்லாம் வெளியேறது, உடம்புல இருந்து வெளியேறது ஃபீலிங் இப்போ நல்லா தெரியுது. அது மாதிரி எல்லாமே ப்ராப்பராக செய்கிறாங்க. நர்சஸ், ஃபிசியோதெரப்பி, டாக்டர்ஸ், கேண்டீன், அந்த நீட்னஸ் பார்க்க முடியும். சுற்றி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த மூலிகை மரங்கள் தான். எவ்வளோ பெரிய கேம்பஸ். அப்படியே சந்தோஷமாக நானும் காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு சந்தோஷமாக வாக்கிங், ஈவினிங் வாக்கிங், வெளியே வந்து அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு வந்து உட்கார இப்போ நல்லா காற்று. அது மாதிரி தவழ்ந்துட்டு வந்தவங்கள முதல்ல வலியெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த வாட்டர் தெரப்பிலே மேக்ஸிமம் 80% வலி போயிடுச்சு. அந்த 80% வலி குறைஞ்சதுக்கு அந்த ஸ்டார்டட் ஆயில் மசாஜ் நல்லா கொடுத்தாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு அந்த ஆயில் மசாஜ் கொடுக்குறவங்க 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். டாக்டர்ஸ்க்கு ஈக்குவலாக அவங்க கொடுக்குறாங்க ட்ரீட்மெண்ட்டு. அந்த மசாஜ் பண்ணுறவங்க அவங்க நல்லா சொன்னாங்க, இப்படிதான் இருக்கும், இந்த ஸ்டேஜில் தான் குறையா, நீர் வத்தம், வலி குறையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே. இப்போ டாக்டர் வந்து நேற்று வந்து சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வாக் பண்ணலாம், இனிமேல் அவங்க தவழ்ந்துட்டு இருந்தாலும் நடக்கலாம், கொடுத்து வெயிட் தூக்காதீங்க, மேடு பள்ளத்தில் நடக்காதீங்க, நாங்கள் கொடுக்குற நீக்க போட்டுக்கிட்டு நடங்க, அப்படி மாடிப்படி ஏறாதீங்க. இதை வந்து இன்னொரு 15 days நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களை யாரும் அடிச்சிக்க முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லும்போது என்னுடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட். இது வந்து காஸ்ட்லி அப்படின்னு யாரும் சொன்னாங்கன்னா அவங்க கொடுக்குறது சர்வீஸ் தான். நம்ம உடம்புக்கு எவ்வளோ நீங்கள் போய் வெளியே போய் வேற இதில் செலவு பண்ணாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான ட்ரீட்மெண்ட், ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்க மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியரே இல்லாமல். அடுத்து என் ஒய்ஃபுக்கு வந்து நானே ஒரு கோர்ஸ் எடுத்துக்கிட்டேன், நல்லா இருக்கு எனக்கு உடம்பு. நாளைக்கு எனக்கு வந்து டிஸ்சார்ஜ், எனக்கு 4ஆம் தேதி வந்து 15 days, கரெக்டாக 14 daysனா 14 days தான். அதுக்கு மேலெல்லாம் வந்து சரியா. அதே மாதிரி வீட்டுக்கு போகும்போது தெளிவாக சொல்கிறாங்க, நம்ம என்னென்ன டவுட்ஸ் கேட்குறோம். என் ஒய்ஃப் எல்லாமே நோட்டில் எழுதி வச்சுட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்பாங்க. எத்தனை தடவை கேட்டாலும் தெளிவாக இப்படி செய்யுங்க, இந்த மாதிரி செய்யுங்க, டயட் இப்படி சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸ் இப்படி சாப்பிடுங்க, வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, இந்த ஃபிசியோ செய்யுங்க, ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் ஃபிசியோ செய்யணும். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வீட்டுக்கு போய் கண்டிப்பாக 1 week இதே மாதிரி அது 15 days கூட ரெஸ்ட் எடுத்தால் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு நமக்கு நல்ல தைரியம் கொடுத்து நல்ல விதமாக பார்த்துக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் கேள்விப்பட்டு வந்தோம்,
ஆனால் இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. வந்து நாங்கள் அதோட நாங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்தோமோ அதோட நல்லா தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது. இது வந்து ஒரு சர்வீஸ். ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ஃபீஸ் பே பண்ணாலுமே நம்ம கட்டக்கூடிய ஃபீஸோடு அவங்க அதிகமாக தான் நமக்கு சர்வீஸ் பண்ணி தராங்க. அதில் எந்த டவுட்டுமே இல்லை. எல்லாமே நல்ல ஹார்ட் ஒர்க், சின்சியராக ஃபாலோ பண்ணுறாங்க. டே பை டே அந்த ஃபாலோ அப் வந்து கிடைக்காது எந்த இடத்துலையும். எனக்கு நாளைக்கு டிஸ்சார்ஜ் அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக கூட இருக்கு. ஒரு வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து போகிற ஃபீலிங்கே இல்லை. யூஸ்வலாக வந்தோம்னா அப்பா நாளைக்கு வீட்டுக்கு போகிறோம், ஐயோ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். எனக்குலாம் ஒரு வருத்தம் தான் இருக்கு. ஒரு ஏதோ ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸை பிரிஞ்சு எல்லாம் அப்பா அப்பா அம்மா அம்மா நல்ல அந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் எல்லாமே நல்லா பழகிறாங்க. அந்த மாதிரி நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க எல்லாமே. அடுத்து எப்போ வருவோம், விட்டுட்டு போகிறோமே, இன்னும் அடுத்து நம்ம டைம் கிடைக்கும் போது இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஹோப்ஃபுல். அதனால் மக்களுக்கு நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நம்பி வரலாம், இந்த ஹாஸ்பிட்டலில் நம்பி வரலாம். உங்களுக்கு எந்த விதமான இந்த மாதிரி நீ சம்மந்தப்பட்டது, கழுத்து நரம்பு சம்மந்தப்பட்டது எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என் ஒய்ஃபை நல்ல முறையில் கவனித்து நல்லா நடக்க வச்சு அனுப்பிச்சு அங்கே இருக்கக்கூடிய டாக்டர் ரமேஷ், ஸ்ரீதேவி மேடம், பிஜு சாரு, அவங்க சுதா மேடம் மசாஜ் பண்ணுறவங்க, அங்கே இருக்கக்கூடிய நர்சஸ்ஸு, ஃபிசியோதெரபிஸ்ட்டு, கேண்டீனில் இருக்கக்கூடியவங்க, ஸ்வீப்பர்ஸு எல்லாருமே அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்து வெளியவே போக முடியாது. கேம்பஸ் வெளியவே போகக்கூடாது, உள்ளே தான் இருக்கணும். அது மாதிரி நல்ல முறையில் கொடுத்தாங்க. அதனால் எல்லாத்துக்கும் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ டு ஆல்.